ராகுல் காந்தி நேற்று சந்திச்சிங்கல்ல, பேச வேண்டியதானே? மேகதாது பிரச்சனைக்காக நீங்க முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். மேகதாது ரெண்டாவது பேசுவோம். பத்திரிகையாளர்களை பேசுங்க, பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுங்க. அப்பதான் நீங்க எதை பேசுறீங்க, எதை பேச போறீங்க என்பது தெரியும். ஸோ மேகதாது விவகாரத்தை பொறுத்தவரை அவர் கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான், காங்கிரஸ் அமைச்சரவை தான் இருக்கு. அதுல இன்னொன்னு பாருங்க, அங்க இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் தான் அதை கொண்டு வந்தே தீர்வேன்னு நிற்கிறார். அப்ப நீங்க ஒரு இந்தியா கூட்டணியில இங்க தமிழ்நாட்டில் 2 அமைச்சர்கள் இருக்கீங்க. 2 அமைச்சர்களை முதல்ல அழைத்து, ஒருவர் சுற்றுலாத்துறை, ஒருவர் உயர்கல்வித்துறை, அவர்களோடு போங்க. நீங்க ஏன் நீங்க அரசு பிரதிநிதியெல்லாம் விட்டுருங்க, நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டு நலன் தானே முக்கியம். அவர்களையும் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் சிவகுமாரை பாருங்க. எங்களுக்கு மேகதாது விவகாரத்துல அப்பதான் விஜய் ஒரு ஹீரோ பாருங்க. அவர் பாருங்க, காவிரி தீர்ப்பாயம் நாங்க, காவிரி நடுவர் நீதிமன்றம் நாங்க, ஒரே பால்ல போனாரு, முடிச்சிட்டாரு. அதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் கிட்ட மக்கள் லாண்ட் ஆர்டர்ல இருந்து எல்லாத்துலயும் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. அதைத்தான் மாற்றம் என்று நினைத்து வாக்களிச்சிருக்காங்க. நான் மாற்றம் நினைத்து வாட்டு போடலன்னு சொல்லல, அதையெல்லாம் மாற்றம் என்று நினைத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் மேகதாதுவை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன்.